சார், தமிழக அரசு கடந்த 4.25 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி சார். 5 லட்சம் கோடி சார். இதுக்கு முன்னாடி 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இறங்கும்போது விலகும்போது வெறும் 4.25 லட்சம் கோடி சார். இப்போ இந்த 4.25 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க கடன். ஸோ இதுக்கு முன்னாடி 1947 சுதந்திரம் பெற்று வந்து 2021 வரைக்கும் தான் 4.25 லட்சம் கோடி. யாரெல்லாம் முதலமைச்சர் பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு, திரு பக்தவச்சலம் முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு, திரு ராஜாஜி முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு, திரு அண்ணாதுரை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு, திரு கருணாநிதி, திரு எம்.ஜி. ராமச்சந்திரன், அம்மையார் ஜெயலலிதா, திரு ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி, சரி இப்படி ஒரு 10 முதலமைச்சர்கள் சேர்ந்து கடந்த 70 ஆண்டுகளில் வாங்கின கடன் 4.25 லட்சம் கோடி. ஆனால் தமிழகத்துடைய இன்றைய முதலமைச்சர் புதிதாக பதவியிட்டாரே, இவர் மட்டும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி சார். 2021 மேல வந்திருக்கிறாரு. இப்போ 4.25 வருஷம் ஆச்சு. 4.25 வருஷம் மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கிட்டு இவர் தமிழகம் முதன்மை மாநிலம், தமிழகம் வளர்ந்த மாநிலம், தொழில் வளர்ச்சியிலும் முன்னேற்றம் அடைந்த மாநிலம் என்று கதை படுறாரு, பூசுத்துறாரு சார். தமிழ்நாடு எதெல்லாம் முன்னேற்றம் இருக்கு பாருங்க. ஒரு கடன் வாங்கிருக்கீங்க, 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. ஆல்ரெடி பழைய அரசு 4.25 லட்சம் கடன் வாங்கிருக்கு. அதில் பண்ணணும், அதை குறைக்கணும் இல்லை சார். வருமானத்தை பெருக்கி இந்த கடனை இந்த வட்டியை குறைக்கலாம் இல்லையா? செய்கிறாங்களா? இல்லை. ஒவ்வொரு மக்கள் மேலேயும் கடனையும் வட்டியும் சுமத்திட்டு போறாங்க. இந்த அரசு என்ன சொல்லுது? மீண்டும் நாங்கள் வருவோம், மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும், 2.0 வர வேண்டும். தாங்குமா சார்? தமிழ்நாடு தாங்குமா? மக்களே, தமிழ்ல எதெல்லாம் முன்னேற்றம் பாருங்க. கடல்ல முதல் மாநிலம், மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு கடல்ல முதன்மை மாநிலம் இருக்குது. டாஸ்மார்க் விற்பனை, மது விற்பனையில் முதல் மாநிலமாக இருக்கிறது. கொலை கொள்ளையில் முதல் மாநிலமாக இருக்குது. விபத்துகளில், சாலை விபத்துகளில் முதல் மாநிலமாக இருக்குது. பாலியல் கொடுமை, பாலியல் வன்கொடுமை அதுல முதல் மாநிலமாக இருக்கு. கள்ளச்சாரணை, விசாச்சாரணையம் ஆறா ஓடுவதில் முதல் மாநிலமாக இருக்கிறது. கஞ்சா பொருட்கள், போதைப் பொருட்கள் விற்பதில், நடமாட்டத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அது மட்டுமா, ஊழலில் பெருத்த மாநிலமாக, ஊழல் செய்கின்ற முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஊழல் செய்த நபர்களையே அமைச்சராக்கி அழகு பார்த்து அதில் ஊழலில் இன்னும் பெருமைப்படுகின்ற முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. வாரிசு, அதிகப்படியான வாரிசுகளை கொண்ட கட்சியாக, ஆட்சியாக, எம்எல்ஏ, எம்பிக்கள் இதெல்லாம் வாரிசு, அதிகப்படியான வாரிசுகளை அதிகப்படியாக கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்காத, அதை செயல்படுத்தாத, அதை மதிக்காத அரசாக அதுல முதன்மையில் இருக்கிறது. மாற்று கட்சியை சேர்ந்தவர்களை தன் கட்சியில் இணைத்து, தன் அரசாட்சி இணைத்து அதில் ஆட்சி செய்வதில் அதில் முதன்மையாக இருக்கிறது. சார், பொய் சொல்லி, தேர்தல் வாக்குறுதிகளை பொய் சொல்லி ஆட்சிக்கு வருவதில் தமிழக அரசு, திமுக அரசு முதன்மை இருக்கிறது. எல்லாத்திலையும் இவங்க முதன்மையாக இருக்கிறாங்க சார். இதுல மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகவும் தாழ்ந்து மக்கள் எல்லாம் செய்வது இந்த 2026 மே மாதம் எப்பண்டா வரும்னு காத்திருக்காங்க சார். இப்படி இருக்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு மீண்டும் தொடரணும், 2.0 தொடரணும்னு சொல்றாரு முதலமைச்சர். தாங்குமா சார்? தமிழ்நாடு தாங்குமா? தமிழக மக்கள் தாங்குவாங்களா? யோசிச்சு பாருங்க சார். எதெல்லாம் முதன்மையாக இருக்கிறது? கடன், ஊழல், டாஸ்மார்க், போதை, நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காத அரசு, வாரிசு அரசு, இப்படி ஏராளமான இதில் முதன்மையாக இருந்து இந்த தமிழகத்தை பாதாள சாக்கடைக்கு கீழே தள்ளி இருக்கின்ற அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு. இந்த அரசு மீண்டும் வரலாமா? மீண்டும் இந்த அரசு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா? மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் தமிழகம் தாங்குமா? மக்களே, சிந்தியுங்கள். இந்த நம்மளை எல்லாம் கடனாக்கிய, நம்ம மேல் கடன் சுமத்திய, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 5 லட்சம் கோடி கடன் வாங்கிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசை விரைவில்
விரைவில் ஒற்றை விரல் புரட்சியால் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இந்த 2025 டிசம்பரில் கடைசியில் இருக்கின்ற நாம் சபதம் ஏற்போம். 2026 மே மாதத்தில் ஒரு நல்லாட்சியை தமிழகத்தில் உருவாக்க அனைவரும் போராடுவோம். நன்றிகள்.